விருப்பங்களிலே விட்டு கொடுத்தேன். இந்த ஆட்டு குடல் இருக்கு பாருங்க, அதை எடுத்து எங்கள் அம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் முடிஞ்சு என் மனைவிக்கு அந்த வாசனையே ஆகாது. வீட்டுக்குள்ளே ஆட்டு குடல் இருந்துச்சுன்னா அன்னைக்கு வீட்டுக்குள்ளே வராமல் வெளியே நிற்பாங்க. அப்போ என் மனைவிக்கு பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக அடுத்த திருமணமாக்கி பல வருஷம் ஆட்டுக்குடல் நான் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் இதை கேள்விப்பட்டு ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னடா ஆசையாக சாப்பிட நீ சாப்பிடவே இல்லையாக்கும், சரி நான் உனக்கு வச்சு தாரேன் அப்படின்னு ஒரு நாள் வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் தான் என் மனைவிக்கு என்னன்னா, நம்ம வீட்டுக்காரருக்கு இவ்வளோ ஆசையாக இருக்குன்னா நம்ம அதை செய்யாமல் எப்படி இருக்கிறது சொன்னாங்க. ஒரு நாள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஆட்டுக்குடல் எடுத்துகிட்டு வாங்க, மூக்கில் ஒரு கிளிப்பை மாட்டிக்கிட்டாயும் அதை சமையல் பண்ணி தந்துடுறேன். விருப்பங்களில் விட்டு கொடுத்தேன். நம்முடைய விருப்பங்கள், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நான் அதை செஞ்சு தான் ஆகணும், சண்டை தான் வரும். எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்காது, நான் செய்யவே மாட்டேன், அங்கே மோதல் தான் வரும். இதை மாதிரி ஒரு ஆட்டுக்குடலுக்கு ஆசைப்பட்டு நான் எங்கள் வீட்லேயே என் மனைவி அவங்க வீட்டில் இருந்தால் நல்லாவா இருக்குது. வீட்டில் செய்ய முடியல, கடையில் போய் சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். ஏன்னா இது ஒரு சிரிப்பாக இருந்தாலும் இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை சிரிப்பாக போகிறதுக்கு காரணம் இதுதான். பல பேருடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை. அவர்கள் சின்ன சின்ன காரியங்களிலும் பெருசுபடுத்தி பிரச்சனையை சந்தித்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வேதனையான நிலை மாற வேண்டும். ஹல்லேலூயா.